அப்படியே கொண்டு வாங்க. பெருசிலிருந்து சிறுசு வரை தடுக்கப்பட்ட அனைத்தையும் அப்படியே ஒரு முறை சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இந்த தடுக்கப்பட்டவற்றில் ஏதாவது ஒன்றிலே காலை பிடித்து இழுத்து இவனை தள்ளிவிடலாமா என்று பார்த்து கொண்டிருப்பார். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே மனதிலே நன்கு ஆழமாக எழுதிக் கொள்வோமாக. இதா அமர்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும். நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தால் முடிந்த அளவு அதை செய்ய முயற்சி செய்யுங்கள். நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தால் முடிந்த அளவு அதை செய்ய முயற்சி செய்யுங்கள். வஇதா நஹைதுக்கும் அன் ஷைஇன், நான் உங்களை ஒரு விஷயத்திலிருந்து ஒரு காரியத்திலிருந்து தடுத்து விட்டால் ஃபட்டஹு, தடுத்துக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். அங்க முடிந்த அளவுங்கிற அந்த நிபந்தனையை அல்லது அந்த சொற்றொடரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்கவில்லை. புரிகிறதா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தால், ஒரு சட்டத்தை ஏவினால் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் அதை செய்வதற்கு. எங்கேயாவது முடியாம கொஞ்சம் போகுதா பரவாயில்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் وَإِذَا نَهَيْتُكُمْ عَنْ شَيْءٍ, ஒன்றை பார்க்காதே, கேட்காதே, செய்யாதே, நெருங்காதே, பேசாதே, பழகாதே, வாங்காதே, விற்காதே என்று தடுத்து விட்டால், இதெல்லாம் முடியுமாங்க இந்த காலத்துல? இல்லை. ஃபன்தஹு, விலகிக் கொள்ளுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள். அந்நிய பெண்களை பார்க்காதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறங்க, முடியலங்க. சொல்ல முடியுமா? சொல்லலாமா? அடுத்து என்ன நடக்கும்? இசை கேட்காதே, இசை கேட்காதே, தவறான இடங்களுக்கு செல்லாதே, தவறான மனிதனோடு பழகாதே, தவறான மனிதனோடு பழகாதே, தவறான குணங்களை கொள்ளாதே என்றெல்லாம் தடைகள் வந்திருக்கின்றனவே, உடனே நிறுத்த பார்க்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இல்லைங்க, ரொம்ப நாளா குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப எப்படி உடனே விடுறது? கொஞ்சம் கொஞ்சமா விடுவேன். சொல்ல முடியுமா? முடியுமா சகோதரர்களே? கெட்ட பழக்கங்களை பொறுத்தவரை உடனே அவற்றை விட்டாக வேண்டும். அவை தவறு என்று தெரிந்த மாத்திரத்தில் உடனே அவற்றை விட்டு விலகியாக வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மார்க்க கட்டளை என்று வந்துவிட்டால் முடிந்த அளவு செய்யுங்கள். தடை என்று வந்தால், உங்களை தடுத்தால் நீங்கள் அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹுதூத், தடைகள் இருக்கின்றனவே, அல்லாஹ் தஆலா இந்த தடைகளை கூறி கூறி என்ன சொல்கிறான்? தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், நெருங்காதீர்கள், அவற்றின் பக்கம் கூட செல்லாதீர்கள். புரிகிறதா இல்லையா? நெருப்பின் பக்கம் செல்லலாமா? நெருப்பு அங்கதானே இருக்கு, கொஞ்சம் பக்கத்தில் அப்படி சுத்தி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அகல பாதாளமான குழி இருக்கிறது, பக்கத்திலே செல்லலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள். இன்னலி குல்லி மலிக்கின் ஹிமா, ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது, பாதுகாப்பு எல்லை இருக்கிறது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. எல்லா ஹதீஸுகள்ல இருந்து சொல்லிட்டு வர ஒவ்வொன்றையும்